தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான நண்பர்களே, வெள்ளிக்கிழமை குழந்தைகளுக்கான நாள். ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற விரும்புகிறோம் நம்ம எல்லாம், இல்லையா? அப்பதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த மன்னிப்புக்கான பாதை என்ன? அதான் இன்னைக்கு நான் செய்தி பாருங்க. பிரியமான அன்பு இறை உறவுகளே, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14 மற்றும் 15 இன்றைக்கு வசனம். என்ன வசனம் என்றால், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால். நண்பர்களே, உங்க வீட்டில் உங்களுக்கு எதிராக செஞ்சிருப்பாங்க. சில தருணங்களில் உங்க மனைவி உங்களை காயப்படுத்திருக்கலாம், தகாத வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், கோபத்திலே சில தகாத தேவையில்லாத வார்த்தைகளே உங்களிடம் கொட்டியிருக்கலாம். அன்று சொல்றது மன்னி. உன் மாமியாரோ அல்லது உன்னோட மாமனாரோ உன் வீட்டில் உள்ள உறவுகளோ உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார் மன்னி. ஏனென்றால் இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறது இறைவார்த்தை. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். நீ அதை செய், நான் உனக்கு தரேன் என்கிறார். பிரியமான அன்பு இறை உறவுகளே, இதை செய்தது சொன்னது மட்டுமல்ல, இது செய்து காட்டியிருக்க. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும். Lord forgive them, Father forgive them, for they do not know what they are doing. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரியாமல் செய்கிறார்கள். தந்தையே இவர்களை மன்னியும். எப்போ? என்னை ஒருவன் கொல்கிறான், எனக்கும் தெரியும் இவன் தான் என்னை கொலை செய்கிறான் என்று. ஆனால் என்னை கொல்வதற்கான அந்த செயலுக்காக நான் அவனை மன்னிக்க முடியுமா? ஏனென்றால் என் கண்முன்னே அதை செய்து கொண்டிருக்கிறான். இதைதான் இயேசு செய்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னை வதைப்பவர்களிடம், தன்னை துன்பப்படுத்தியவர்களிடம், சிலுவை மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களிடம் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை மன்னியுங்க, ஏனென்றால் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு வெறும் வார்த்தையால் வாழ்ந்து காட்டிய மனிதர் அல்ல, வார்த்தையால் பேசி சென்ற மனிதர் அல்ல, இறைவன் அல்ல. இயேசு இறைமகன் என்பது இயேசு சொன்னதை வாழ்ந்து காட்டினார். மன்னிக்கிற பொழுது வாழ்வாய். ஆசீர்வாதம் வேணும்ல. இன்னைக்கு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற நாள், உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும்ல. எனவே மன்னிப்புக்கு வா. இவர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம மன்னிப்பு வாங்கிட்டோம்னா பல தடைகள் உடையும். அதை நான் சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு என் மூலமா உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய மன்னிப்பை நீங்கள் நிறைவாய் பெற்று விட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள பல கட்டுகள் உடையும், எரிகோக்கள் தகர்க்கப்படும். ஆண்டவர் உங்க வீட்டில் அப்படி ஆசீர்வாதமாக அபிஷேகமாக நிற்பார். பிரியமான அன்பு இறை உறவுகளே, அப்பா நன்றி. மன்னிக்கணும் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. கிருபை வல்லமை நிறைந்திருக்கும்படியாமே ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரை எங்களை மன்னிங்கப்பா என்று சொல்லி நம் குறைகளெல்லாம் அறிக்கையிட்டு அவரை ஆராதிப்போம், துதிப்போம். நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி. இன்றைக்கு நற்செய்தி பிரியமானவர்களே, 18வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21 19ஆம் அதிகாரம் 1 வரை. அதுல ஆண்டவர் மன்னிப்பை பற்றி பேசுகிறார். என்ன இந்த மன்னிப்பு, என்னது சாரம் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உருவகம் சொல்கிறார், ரோமை சொல்லுகிறார். ஒருவன் இருக்கிறான், அவன் 10,000 தாலந்து கடன் பட்டு இருக்கிறான். மற்றவன் கடனை திருப்பி கேட்கிறான். அவன் மன்னித்தருக என்று வேண்டுகிறான். இவரும் மன்னிக்கிறார். 10,000 தாலந்து. இந்த 10,000 தாலந்தோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, 10,000 தாலந்து என்பது ஏறத்தாழ அந்த காலத்தில் 20.4 கிலோகிராம் வெள்ளிக்கு சமம். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு தாலந்து மன்னிச்சார்னா 10,000 தாலந்து. நான் வாங்கின 10,000 தாலந்து அவர் மன்னிக்கிறார். அது என்னன்னா 20.4 கிலோகிராம் வெள்ளிக்கு சமம். இந்த 10,000 தாலந்து என்பது 6,000 திராக்மாக்களுக்கு சமம். 6,000 திராக்மாக்கள் என்பது என்னன்னா ஒரு கூலி தொழிலாளியினுடைய 15 ஆண்டு வருமானத்திற்கு சமம். 15 ஆண்டு வருமானத்துக்கு ஒரு லேபருடைய, ஒரு ஏழை லேபருடைய 15 வருஷம் கூலிக்கு சமமானது. ஆனால் 10,000 தாலந்து மன்னிப்பு பெற்றவன் வெளியே போகிறான். அவனிடம் வேறு ஒருவன் கடன் பட்டிருக்கிறான். இவன் மன்னிப்பு வாங்கிட்டு வந்துட்டான், 10,000க்கு மன்னிப்பு வாங்கிட்டு வந்துட்டான். வேறு ஒருவன் வருகிறான், அவன் வெறும் 100 தெனாரையும் கடன் பட்டிருக்கான். இவன் 100 தெனார் கடன் கொடுத்துக்கிறான். அப்ப இவன் கடனை திருப்பி கேட்கிறான். 100 தெனாரையும் என்னால் தர முடியலன்னு என்ற உடனே அவனை இவன் வதைக்கிறான், சிறையில் அடையும்படி செய்கிறான்.
அவனுக்கு துன்பத்தை வர வைக்கும்படி செய்கிறான். அப்போ 10,000 தாலந்து மன்னித்து அவருக்கு இது தெரிய வந்து இவர் அவரை தண்டிக்கிறார் மீண்டும். எனவே பெரியவனர்கள் என்னன்னா, 10,000 தாலந்து எண்ணற்ற பாவங்கள் செஞ்ச நம்மள இந்த கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார், இவர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கார். ஆனா நம்மள ஒருத்தர் கேவலப்படுத்திட்டான், நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்திட்டான், ஒருத்தவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி தவறா செஞ்சிட்டாங்க சொல்லிட்டு அவர்களை எப்படியாவது பழித்து இருக்கலாம். சில பேர் ஜெபத்தையே பழிக்காக எடுத்துக்கொள்வாங்க. நான் ஜெபத்தில் வைக்கிறேன் இல்லாம போவான் பாரு. இல்ல, ஜெபம் என்பது மன்னிப்பு. அவர் உன்னை மன்னிக்கிறார். நீ மன்னிப்பு வேறுனால நீ பிறரை மன்னிக்கணும்னு அர்த்தம். செயலில் நிறைவு பெறுவதுதான் கிறிஸ்தவம். எனவே நீ யாரையுமே மன்னிக்க மாட்ட, ஒப்பு கொடுத்து அவங்க அழியணும்னு ஜெபிப்ப, இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு ஜெபிப்ப அப்படின்னா என்றால் நீ மன்னிப்பு பெற மாட்ட. அது மன்னிப்பு ஆண்டவர் ஒன்று தரமாட்டார். நான் சொல்ல இறைவார்த்தை சொல்லுகிறது பெரியமானவர்களே. அதை நற்செய்தியில் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா என்று கேட்ட உடனே 70 தடவை 7 முறை என்று சொல்லுகிறார். அப்படின்னா மன்னிப்புக்கு எல்லையே கிடையாது. மன்னிச்சுக்கிட்டே இரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ மன்னிக்கிறல்ல, அந்த வல்லமையை நீ இந்த ஆசீர்வாதத்தில் பெறுவ. அவர் உனக்கு தருவார், அவர் உனக்கு நடத்துவார். எனவே யார்கிட்டெல்லாம் நீங்கள் கோபத்தில் பேசாமல் இருக்கிறீங்களோ, யாரையெல்லாம் இன்னைக்கு உங்களால் மன்னிக்க முடியலையோ, இந்த எளிமையான இந்த ஆராதனை சொல்கிறேன். ஆண்டவர் உன்னை மன்னி மகளே என்றார். மன்னியும் மகளே மகனே என்கிறார். மன்னிப்போம், ஆண்டவர் அருளை பெறுவோம். நன்றி அப்பா, வல்லவர் நன்றி, நல்லவர் நன்றி அப்பா. அம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோட காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. மன்னிக்கிட்டால் ஆசீர்வாதம் என்ற செய்திக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவர், நீங்க தொடுங்க அப்பா. ஆண்டவர் வல்லமையில பிள்ளைகள் வாழ்வார்களாக, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த வேலைக்கிழமை என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் கமெண்ட்ல எதெல்லாம் ஜெபிக்கணும்னு என்னிடம் கேட்கிறார்களோ, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டு இருக்கிறார்களோ, யூடியூப் மூலமாக கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பர்களே, வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் கிருபையால் வாழ்வீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச், மன்னிங்க, நிறைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்க. God bless you.